ரோகிணிக்கு மகாலட்சுமி அம்சம். ரோகிணி நட்சத்திரத்துல யாராவது பிறந்தா என்ன உங்களுக்கு அம்சம் இருக்கு? மகாலட்சுமியோடைய யோகம் இருக்கு. பொதுவாவே இந்த நட்சத்திரத்துக்கு இந்த யோகம் இருக்கு. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றது என்ன அப்படின்னா, பொதுவாகவே இந்த நட்சத்திரத்துக்கு இந்த யோகம் இருக்கு. இந்த யோகம் எப்ப செயல்படும்னா, நான் சொன்ன வழிமுறையில இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். ஏன்னா இப்ப ஒரு நட்சத்திரத்துல கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. ஒருவர் நல்லா இருக்காங்க, ஒருத்தர் கீழே இறங்கி இருக்காங்க, ஒருத்தர் ஆதிக்கமா இருக்காங்க, ஒருத்தர் வேலை செய்யறாங்க, ஒருத்தர் வேலை இல்லாம இருக்காங்க. இப்படி டிஃப்ரெண்ட் ஏன் வருது அப்படின்னா, ஒவ்வொரு கிரகங்களும் வேலை செய்வதன் மூலியமாக அவங்களுடைய வாழ்க்கை முறை மாறும். அப்போ இந்த யோகம் நம்மளுக்கு இருக்கு. அந்த யோகம் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகுதா, அந்த யோகம் நம்மளுக்கு செயல்படுதா அப்படின்னு நம்ம கிரகத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அப்போ ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தா மகாலட்சுமிங்கிறது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய விஷயம். ஓகேவா? அப்ப நம்மளைய நல்ல தீர்க்க சுமங்கலியா இருக்க வச்சு நம்ம வீட்டுல நல்ல ஒரு மங்களகரமான ஒரு விஷயங்களை வர வைக்கக்கூடியது ரோகிணி அம்சத்துல யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அந்த ஒரு ரோகிணி நட்சத்திரம் வலிமையான ஒரு அமைப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திரனும் சுக்கிரனும் வலிமை பெற வேண்டும். சந்திரனும் சுக்கிரனும் வலிமை பெற வேண்டும். குரு பார்வை கண்டிப்பாக வேண்டும். நான் சொன்னது அதே மாதிரிதான். சந்திரன் சுக்கிரன் ஒரு இடத்துல வலிமையாக இருக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, சுக்கிரன் உச்சம் பெற்ற இடத்துல சந்திரனுடைய சேர்க்கையோ, இல்ல சந்திரன் உச்சம் பெற்று ஆட்சி பெற்ற இடத்துல சுக்கிரனுடைய வலிமையோ இருந்தால் குரு பார்வை இல்லைனாலும் இந்த யோகத்தை கொடுக்கும். இல்ல மற்ற இடங்களில சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து குரு பார்வை பெற்றால் இரண்டு கிரகங்களுக்குமே வலிமை. குரு சுக்கிரன், குரு சந்திரன். அப்ப ரெண்டுமே ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அப்ப இந்த குரு பார்வை இல்ல இந்த சந்திரனுடைய சேர்க்கை இருந்தால் மகாலட்சுமி யோகம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மகாலட்சுமி யோகம் கிடைத்தால் செல்வம், நிலம், வசதி, வீடு வாங்கிறது, சுகமான குடும்பம், ஒரு நல்ல ஒரு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும். குடும்ப சுகம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல ஒரு குடும்பம் நம்மளுக்கு அமைஞ்சிட்டாவே வாழ்க்கையில எதுவுமே வேண்டாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்மானம் இருக்கும். அப்படின்னா நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல அப்பா அம்மா, குழந்தைகள் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக வேற செல்வம் எதற்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ நிம்மதியான ஒரு அமைப்பு மகாலட்சுமி அம்சம். ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு வருது, என்ன சொல்றோம்? மகாலட்சுமி மாதிரி இருக்காப்பா, மகாலட்சுமி அம்சம் புரியுது. அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு வேர்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த யோகத்துல, இந்த ரோகிணி நட்சத்திரத்துல இருந்து இந்த யோகத்தை நீங்க பெற வேண்டும் அப்படின்னா இந்த அமைப்பு உங்க ஜாதக கட்டத்துல இருக்கணும். இப்ப உங்களுக்கு பார்க்க தெரியலன்னு வச்சுக்கோங்க. இப்ப எப்படி பார்க்குது? இப்ப எப்படி சாரம்னு சொல்றீங்க, இந்த நட்சத்திரத்துல அந்த கிரகம் வேலை செய்யுது, இல்ல இதெல்லாம் எங்களுக்கு தெரியல, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்? எங்களுக்கு யோகங்கள் எந்தெந்த ரீதியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஜாதகத்தை நீங்க நம்ம வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க. உங்க ஜாதகத்தை பார்த்து தெளிவான விளக்கமும், அது இன்னும் பல யோகங்கள் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இப்ப இன்னும் பல நம்ம பொதுவான யோகங்கள் இருக்கு. பொதுவான ஜாதக கட்டத்தில் நிறைய யோகங்கள் இருக்கு. இப்ப அமலா யோகம் இருக்கு, பந்தக்கால் யோகம் இருக்கு. இப்படி என்னென்ன யோகங்கள் இருக்கு அப்படிங்கறது நம்ம தெளிவா சொல்லலாம். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. ஓகே, இப்போ ரோகிணி நட்சத்திரத்துல மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு யோகம் இருக்கு. சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்து அவர்கள் குரு பார்வை பட வேண்டும். குரு பார்வை இல்லைன்னா சுக்கிரன் உச்சம் பெற்ற இடத்துல சந்திரனுடைய அமைப்போ, சந்திரன் உச்சமாட்சி பெற்ற இடத்துல சுக்கிரனுடைய அமைப்போ இருந்தால் கண்டிப்பா இந்த யோகத்தை நீங்க பெற முடியும். இந்த யோகம் நம்மளுக்கு நிலையா நிற்கணும். நிலையான விஷயம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தாவே வெள்ளிக்கிழமை எப்ப நீங்க என்ன பண்றீங்களோ இல்லையா, வெள்ளிக்கிழமை ஒரு லக்ஷ்மி பூஜைன்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை சின்ன லக்ஷ்மி பூஜை, ஒரு லக்ஷ்மி சிலையோ லக்ஷ்மி படமோ வாங்கிக்கோங்க. ஏன்னா மகாலட்சுமி தான் ஆபரணங்கள் அனைத்தும் போட்டு நல்ல ஒரு ஸ்தானத்துல அவங்கள பார்க்கும்போது தெய்வீகம், நல்லா ஒரு சுபிக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆபரணத்தோட இருப்பாங்க. அப்ப அந்த லக்ஷ்மியோடைய சிலையோ இல்ல லக்ஷ்மியோடைய படமோ வாங்கி அவங்களுக்கு ஒரு தீபாராதனை காமிச்சு 2 விளக்கு இழுப்பெண்ணெய் வச்சு 2 விளக்கு ஏற்றி அவங்களுக்கு பேர்ல ஓம் மகாலட்சுமி நமக அப்படின்னு ஒரு 11 முறை ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்க உச்சரிக்கும் போது அது லக்ஷ்மி பூஜையா மாறிடும்.
புரியுதுங்களா? அதுல ஒரு சின்ன மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சுக்கோங்க. மஞ்சளால ஒரு பிள்ளையார் பிடிச்சா உங்களுக்கு மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்க சுமங்கலியா இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். உங்களுக்கு அந்த பலம் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ வெள்ளிக்கிழமையில இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க மகாலட்சுமிக்கு கண்டிப்பா ஒரு சின்ன பூஜை வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை தோறும் நீங்க செய்யறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது பால், அப்புறம் அரிசி தானம். யாருக்காவது பால் தானம் இரவுக்கு மேல நீங்க கொடுக்க கூடாது. வெள்ளிக்கிழமை கொடுக்க கூடாது. மற்ற நாள்கள்ல பால் தானம் கொடுங்க, அரிசி தானம் கொடுங்க. யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க பால் அரிசி தானம்? ஐயர்களுக்கு. இப்ப நீங்க போய் ஒரு கோயிலுக்கு போறீங்க, அவங்கதான் வாங்கிக்குவாங்க. கோயிலுக்கு போகும்போது அரிசி வாங்கிக்குவாங்க, பால் வாங்கிக்குவாங்க. அந்த தானத்தை கொடுக்கும்போது என்ன ஆகும், மற்றவர்களுக்கு அவர்கள் அது வந்து பொங்கலாகவோ நெய்வேத்தியம் சாமிக்கு படைச்சு அந்த நெய்வேத்தியத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த மகாலட்சுமியோட பூஜையும் செய்து அரிசி தானமும் பால் தானமும் செய்தீங்கன்னா நீங்க செல்வ செழிப்போட வாழ்றதுக்கு கண்டிப்பாக இந்த அமைப்பு உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். இதுல எந்த மாற்றம் இல்லை. நீங்க செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கா இல்லையா நீங்க பார்த்தலாம். ஓகேவா? அப்ப இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல மகாலட்சுமி அம்சம் நம்ம வந்து சில பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம். இதை ரெகுலரா இந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாவே நீங்க செய்யறது சிறப்பான ஒரு விஷயம். அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிருக்கலாமா? ரோஹிணி நட்சத்திரத்துல யாராவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. என் நட்சத்திரத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்துல நீங்க அனுப்பிச்சு விடுங்க. அதை நம்ம தெளிவான முறையில நம்ம பார்த்துடலாம். அடுத்தது 5வது நட்சத்திரம் போயிடுறோம்.